நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு இன்னும் ஒரு சில நாள், அதாவது ஒரு சில நாள் கிடையாதுங்க, ஒரு சில மணி நேரம் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருப்பாங்களா, இதுக்கு மேலே மல்லியை பார்க்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பட் இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க, வெண்பா செல்லத்து கூட இருக்க மாட்டாங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட போகிறாங்க. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மட்டும்தாங்க. விஜயோட அவசரத்தனமும் விஜயோட தவறான புரிதலும் தான் இதுக்கு எல்லாமே காரணம்னு சொல்லிட்டு நான் அடித்து சொல்லுவேன். ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். நம்ம விஜய் இருந்துன்னு தேவையில்லாமல் ஒரு பக்கம் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இவளோட வாழ்க்கை போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தரமாக வந்தால் யார் இவளை மதிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக இவருக்குள்ளேயே ஒரு கற்பனையை வளர்த்துக்கணும். தேவையில்லாமல் நம்ம மல்லியை வெறுத்தணும் ஒதுக்கணும் இருக்காரு. இது இவரோட முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த பிரச்சனைலாம் ஒரே ஒரு விளக்கம் தாங்க தரணும். யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் வீட்டுக்கு போகிறவல்ல அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி என்னடா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவங்க அண்ணனும் அண்ணியும் நடு தெருவில் ஒரு பக்கம், அதாவது ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் தங்கின்னு இருக்காங்க குழந்தைங்க எல்லாமே. அதை போய் பார்த்தோன்னா கண் கலங்கி போயிட்டு ஒரு பக்கம், அண்ணன் அண்ணி என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறி கதறி அழுறாங்க. அந்த தருணத்தில் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என் கண்ணிலே முழிக்காத, எங்கேனா போயிடுன்னு எனக்கு தங்கச்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் எங்கேனா போய் செத்தரலாம் தான் போனேன், என்ன பண்ணுறது, இந்த குழந்தையில காலம் தான் கம்முன்னு இருக்கேன், இந்த அசிங்கத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியல. ஊராரெல்லாம் வந்து உன் தங்கச்சி வெளியூரில் போயிட்டு மற்றவனுக்கெல்லாம் செட்டப்பாக இருக்கலாம் தெரியுமாடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கேட்குறாங்க. இந்த அசிங்கத்துக்கு நான் என்ன சொல்லட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி நச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம், ஐயோ அண்ணன் நீங்கள் புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க, என்ன என்னை பற்றி உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிக்கல, புரிதல் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசின்னு இருக்கா. தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்கதான், என்ன புரிதல் இல்லை அவர் கொட்டை இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம், நீ பண்ணுற தப்பெல்லாம் நாங்கள் தட்டி கேட்டால் புரிதல் இல்லைன்னு பேசுவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே பேசி எதுவும் இல்லைடா அப்பா, நடந்து போச்சு, ஆனதான் ஆச்சு, போனது போச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தான் நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவர் இருந்தாலும் இந்த சீரியலுக்குள்ளே வராருங்க. அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம புது கேரக்டராக வரப்போகிறாரு. அவர் தான் நம்ம இப்போதைக்கு நம்ம மல்லியோட அண்ணன் இருக்கார்ல, அவர் பார்க்க வேண்டிய மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளையே வராரு. அடடடா வேறு லெவலில், அதில் டைவர்ஸு, இதில் மாப்பிள்ளையா, என்னடா ஒரு காம்பினேஷனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு பக்கம் உற்று நோக்குவீங்க. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கையில் நம்ம எதனா ஒன்று சாதிக்கணும்னா இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள் இன்னல்கள் எல்லாமே வரும். எல்லாத்தையும் நம்ம சாதிச்சுட்டு போகணுன்னா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுக்கான படிக்கட்டை தான் இதை நம்ம வாய்ப்பாக அமைச்சணும். சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு போயிட்டு பேசுகிறாங்க. எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் யாருமே கேட்குற மாதிரி தெரியலைங்க. ரொம்பவே விரக்தியில் வெளியே வந்துடுறாங்க. என்னடா வாழ்க்கை போட, அந்த வாழ்க்கை எனக்கு மானான்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.